எஸ் மாஸ்டர்ஸ். இப்போ இப்போ வந்து நம்ம திருக்கைலாய மலையினுடைய சிறப்பை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பியாரூரர் அவர் வந்து திருவாரூர்ல தான் இந்த திருவாய் மணந்திருக்கிறாரு, திருத்தொண்ட தொகையை. அதனால முதல்ல திருவாரூருடைய சிறப்பை பார்த்துட்டு சுந்தரருடைய வரலாறு டீட்டெயிலா நமக்கு பின்னாடி வருது. ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனுநீதி கண்ட புராணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனுநீதி கண்ட புராணம். பலர் புகழ் நிறைந்த மலர் தலை உலகில் சித்திக்கு ஒரு விதையாக விளங்குவது தென்னாடு அப்படின்னு சொல்றாங்க. தென்னாட்டில் காவிரி நதியால் வளம் பெற்று உளங்குளிர திகழ்வது சோழ வளநாடு. முத்தமிழ் பயிலும் இத்திருநாட்டிற்கு தலைநகரமாகவும் சோழ மன்னர்கள் தொன்று தொட்டு அரசு புரிந்து வந்ததாகவும் நிலமகள் திருமுகம் போன்ற சோநாட்டிற்கு திலகம் போல் அழகு செய்வதாகவும் ஒளிவு செய்வது திருவாரூர் அப்படின்னு திருவாரூரினுடைய சிறப்பை சொல்றாங்க. சோழ வளநாடு முத்தமிழ் பயிலும் இத்திருநாட்டிற்கு அது வந்து தலைநகரமாகவும் சோழ மன்னர்கள் தொன்று தொட்டு அங்க அரசு புரிந்து வந்ததாகவும் நிலமகள் திருமுகம் போன்ற அந்த சோநாட்டிற்கு பொட்டு திலகம் போல அழகு செய்யறதாகவும் பொலிவு பெற்று விளங்குவது இந்த திருவாரூர் அப்படிங்கிற அந்த ஊர். தியாகேச பெருமான் எழுந்தருளி உள்ள திருத்தலம் திருமகள் வழிபட்டதனால் கமலாலயம் என்றும் பெயர் பெற்றது. இப்ப தியாகேச பெருமான் எழுந்தருளி உள்ள திருத்தலம் திருமகள் வழிபட்டதனால் கமலாலயம் அப்படிங்கிற பேரும் அங்க வந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப திருவாரூரில் இடையராது வேத ஓசையும் வீணை ஓசையும் ஜோதிவானவர் தோத்திர ஓசையும் மாதர் ஆடல் மணி முள ஓசையும் கீத ஓசையுமாய் கிளர் உறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திருவாரூரில் இடையராது விடாம வேத ஓசையும் வீணையின் ஓசையும் ஜோதிவானவர் தோத்திர ஓசையும் மாதர் ஆடல் மணி முள ஓசையும் கீத ஓசையுமாய் கிளர் உறும். அறச்சாலைகளும் மலர்ச்சோலைகளும் அரிய நீதிகளும் பெரிய வீதிகளும் சிறந்த காவணங்களும் உயர்ந்த ஆவணங்களும் ஞான மடங்களும் நிறைந்திருந்தன. எல்லாமே இந்த திருவாரூருடைய சிறப்புக்காக எல்லாம் சொல்றாங்க. அறச்சாலைகள், மலர்ச்சோலைகள், அப்புறம் அரிய நீதிகள், பெரிய வீதிகள், தெருக்கள், பெரிய வீதிகள், சிறந்த காவணங்கள், உயர்ந்த ஆவணங்களும் ஞான மடங்களும் நிறைந்திருந்தன. செந்தமிழ் பாடல்களை கிள்ளைகள் பாடும் பூபைகள் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத்தகைய நலம் பல உடைய ஆரூரை ஆதித்தன் குலத்திலே வந்த மனுச்சோழர் என்னும் மன்னர் பெருமான் அறநெறி வலுவாது ஆண்டு வந்தார். அப்ப இந்த திருவாரூர் அப்படிங்கிற இந்த இதை வந்து ஆதித்தன் குலத்தில், சூரிய வம்சம் போல ஆதித்தன் குலத்திலே வந்த மனுச்சோழர் என்னும் மன்னர் பெருமான் அந்த அறநெறி வலுவாது இங்கே ஆண்டுட்டு வராங்க. அம்மனுவேந்தருக்கு இன்சொல்லும் கனிந்த உள்ளமும் சிவபக்தியும் அறப்பண்பும் அணிகலன்களாக அமைந்திருந்தன. அவர் இடமறிந்து காலமறிந்து செயலறிந்து ஒரு கருமத்தை செய்வார். அப்ப அவர் வந்து அரசாட்சி புரிந்து கொண்டு வரும்போது அவர் வந்து எப்பவுமே இன்சொல்லும் கனிந்த உள்ளம் சிவபக்தி அறப்பண்பு உடையவராக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் இடமறிந்து காலமறிந்து செயலறிந்துதான் ஒரு செயலை வந்து செய்வாரு இறையும் அப்படின்னு சொல்றாங்க. மதி நுட்பமிக்க அமைச்சர் பலர் அவரை சூழ்ந்து இருந்தனர். மண்ணுயிர்களை தன்னுயிரென கருதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இங்க கொடுத்துருக்காங்க. நான் அதை இப்போ சொல்லலை உங்களுக்கு. என்ன சொல்றாங்க? மண்ணுயிர்களை தன்னுயிரென அவர் வந்து கருதி அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்துருக்க அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற அந்த திருமொழிக்கு இலக்கியமாக அவரு விளங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரையுமே தன்னுயிரான அப்படி நினைக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவரு அப்படின்னு சொல்றாங்க. தூய்மையும் வாய்மையும் உடைய அத்திருமன்னர் நாள்தோறும் தியாகராஜ பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று மன மொழி மெய் என்ற 3 கரணங்களாலும் வழிபடுவார். அப்ப அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் கோவிலுக்கு சென்று தன்னுடைய மனமொழி மெய் என்ற 3 கரணங்களாலும் அவர் வந்து வழிபடுறாரு. யாரு? மனுநீதி சோழர். அவருடைய கரம் ஈந்து சிவந்தது, கொடுத்து சிவந்த கரங்கள் பாங்களா, அது மாதிரி
அவருடைய கரம் ஈந்து சிவந்தது. அவர் உள்ளம் பல கலைகளை ஆய்ந்து சிவந்தது. எண்ணில்லாத அறங்களை புரிந்து மகம் பல ஆற்றினார். புற்றிடம் கொண்ட பிராந்தகருடைய வழிபாட்டிற்கு வேண்டிய பல சாதனங்களின் பொருட்டு நிலங்களையும் ஊர்களையும் இறையிலியாக வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கருணை உள்ளவர், எல்லாருக்கும் ஈகை குணம் உடையவர், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால அவர் பல கலைகளையும் ஆய்ந்தும் இருக்கிறாரு. அவரு கொடுத்து சிவந்த கரங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இந்த பிராந்தகருடைய வழிபாட்டுக்கு வேண்டி பல சாதனங்கள், பொருட்கள், நிலம், ஊர் எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சிருக்காரு கோவிலுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கனம் அழகிலா புகழுடன் உலகெல்லாம் புறக்கும் மனுநீதி மன்னருக்கு மகப்பேறு வாய்த்திலது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சோழ மனுநீதி மன்னருக்கு மகப்பேறு கிடைக்கல, குழந்தை இல்லை. தனக்கு பிறகு நீதி நெறியை நிலைநிறுத்தி ஆளும் மன்னனை பெறாது உலகில் உள்ள உயிர்கள் துன்புறுமே என்று தான் துன்புற்றார். அப்ப அவர் என்ன நினைக்காரு, தனக்கு பிறகு நீதி நெறியை நிலைநிறுத்தி ஆளும் அந்த மன்னனை பெறாம நம்ம இப்படி இருக்குமே, இப்போ உயிர்கள்லாம் துன்பப்பட்டுருமே அப்படின்னு நினைச்சு அவர் துன்புறுதாரு. தனக்கு பிறகு தன்னுடைய அரசாட்சியை நீதி நெறியா நிலைநிறுத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு வாரிசு இல்லையா, இப்போ உயிர்கள் இப்போ கஷ்டப்பட்டுருமே மற்ற உயிர்கள் அப்படின்னு அவர் துன்புறுதார். மேலும் பல பல அறங்களை செய்தார். தனது மனைவியாருடன் விரதம் பல நோற்றார். காலையும் மாலையும் தியாகேச பெருமானை தொழுது அருட்கடலே, ஆழமுண்ட நீலகண்டரே, முருகவேளை பெற்ற முழுமுதற் கடவுளே, எனக்கு பின் இவ்வையகம் ஆடும் புதல்வனை தந்தருள்வீர் என்று வேண்டினார். ஸோ தியாகேச பெருமானை போய் அவர் வேண்டுறாரு, எப்படியாவது எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் புதல்வன். வேண்டுவார் வேண்டுவதே வழங்கும் வள்ளல் பெருமான் திருவருள் புரிந்து அருளினார். அப்ப குழந்தை பாகத்தை கொடுத்துட்றாங்க. வலம்புரி சங்கு ஆணி முத்தினை கருக்கொண்டது போல், வலம்புரி சங்கு ஆணி முத்தினை கருக்கொண்டது போல் மன்னருடைய மனைவியார் கருவுற்றனர். திருவருளால் கரு வளர்ந்து நாளும் கோளும் திறந்திருக்கும் தருணத்தில் அதிதி வயிற்றில் உபேந்திரன் பிறந்தது போலும், சகுந்தலை வயிற்றில் பரதன் பிறந்தது போலும், பார்க்கடலில் சந்திரன் பிறந்தது போலும் ஒரு சிறந்த ஆண் மகவு பிறந்தது. இப்ப அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அதுக்கு நிறைய இதை சொல்றாங்க அவங்க. வானவர் பூமாரி பொழிந்தனர், பாவலர் பாமாரி பொழிந்தனர், மன்னர் பொன்மாரி பொழிந்தனர், அந்தனர் அருள்மொழி மொழிந்தனர். எல்லா இலக்கணங்களும் அமைந்த அருமை புதல்வனை கண்டு அரசர் அளவற்ற மகிழ்ச்சி உற்றார். 7 நாட்கள் வரை செல்வம் குவிந்துள்ள கருவூலத்தை வரிஞர் வேண்டும் அளவும் எடுத்துக்கொண்டு போக திறந்து விட்டார். அவர் அந்த குழந்தை பிறந்து 7 நாள் வரை தன்கிட்ட இருக்க செல்வ குவியலை பூரா அவரு அந்த கருவூலத்தையே அவர் திறந்து வச்சு அறிஞர்கள் எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அதை திறந்து வைக்கிறாரு. சிற்றரசர்கள் 7 ஆண்டு சிற்றரசர்கள் 7 ஆண்டு திரை செலுத்த வேண்டாம் என்றார். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ்க்காக நிறைய விஷயங்களை செய்யறாரு அவரு. அங்க இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையை காலி செய்யறாரு, அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு விடுதலை கொடுக்காரு. அதே மாதிரி சிற்றரசர்கள் 7 ஆண்டு திரை செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவருடைய ஹாப்பினஸ்க்காக அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. குழந்தையை தங்க தொட்டிலில் இட்டு தியாகராஜ பெருமானுடைய திருநாமமாகிய வீதி விடங்கன் என்ற பெயர் சூட்டினார். எப்ப இருக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா வீதி விடங்கன் அப்படின்னு தியாகராஜ அவருடைய பேரை, தியாகராஜ பெருமானுடைய பேரையே அவர் வைக்கிறார். வளர் பிறை மதி போல் மைந்தர் வளர்ந்தார். அப்ப அவருடைய அந்த மகன் பேர் என்னன்னா வீதி விடங்கன். வீதி விடங்கர் 5ஆம் ஆண்டிலே பயில தொடங்கினார். 5 வயசுலதான் படிக்க போறாரு. குரு பக்தியின் மிக்க அவர் கல்வி கடலின் கரை கண்டார். குரு பக்தியின் மிக்க அவர் கல்வி கடலின் கரையை கண்டாராம். நீதி நூல், ஆயுள் நூல், பொருள் நூல், இசை நூல், அறிவு நூல் முதலிய எல்லா கலைகளும் நிரம்ப பெற்று அரசருக்குரிய விற்பயிற்சி, அந்த வில் பயிற்சி இருக்கு இல்லையா, அது விற்பயிற்சி, அப்புறம் மல்யுத்தம் மற்பயிற்சியும் நிரம்ப பெற்றார். சிங்க குருளை போன்ற வன்மையும் சிறந்த விண்மையும் ஆழ்ந்த அறிவும் அமைதியும் அடக்கமும் பொறுமையும் உடையவராய் இளம் பருதி போல் விளங்கினார். அப்ப நம்மளுடைய மனுநீதி சோழருடைய மகன் வீதி விடங்கன் 5ஆம் ஆண்டுல பயில தொடங்குதாரு. குருபக்தி மிக்க அவரு
கடலினுடைய கரையை கண்டு எல்லா நூல்களையுமே அவர் படிச்சு தேர்ந்தவரா இருக்கிறாரு. அதே மாதிரி வில்வித்தை, மல்யுத்த பயிற்சி எல்லாமே அவர் நிரம்ப பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடக்கம், பொறுமை, அமைதி, அறிவு எல்லாம் உடையவராக அவர் இருக்கிறார். நாள்தோறும் எழுந்தவுடன் தாய் தந்தையரை அன்புடன் தொடுவார். பிறவி பிணி தொலைய வேண்டுமே என்று அழுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடியவர் திருவடி மேல் வீழ்வார். அவங்க விழுந்து வணங்குவார் போல. நற்குணமும் நல்லொழுக்கமும் உடையவரான திருக்குமாரர் இளவரசு பட்டமடையும் பருவத்தை அடைந்தார். இப்போ அவருடைய ஹேபிட் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. டெய்லி இது நாள்தோறும் எழுந்த உடனே தாய் தந்தையர் அன்போடு அவர் தொழுதாரு. ஐயோ பிறவி பணி தொலையணுமேனு அப்பவே, ஏன்னா அவர் கல்வி கடலினுடைய கரையே கண்டுட்டாரு. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிட்டனால ஐயோ பிறவி பணி தொலையணுமேங்கன்னு ஆடுவார் போல. அடுத்து அடியவர் இருப்பாங்களே அவங்களுடைய திருவடி மேல் விழுவாராம். அப்புறம் நற்குணமும் நல்லொழுக்கம் உடையவரான அந்த திருக்குமாரர் அந்த இளவரசு பட்டமடையக்கூடிய அந்த பருவத்தை அவர் அடைகிறார். யாரு? வீதி விடங்கன். ஒரு நாள் வீதி விடங்கருக்கு சிவாலயம் போய் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகியது. இப்போ ஒரு நாள் போய் சிவபெருமானை போய் கும்பிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. சிவாலயம் போய் சிவபெருமானை வழிபடணும்னு. தாயையும் தந்தையையும் பணிந்து ஆலயம் போக விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். தம்பொர்த்தேரேறி செல்லும் அரசிலம் குமரரை நண்பர்களும் உறவினரும் சூழ்ந்து சென்றனர். அவங்க அம்மா அப்பாட்ட அவர் பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் கோயிலுக்கு போறாரு. அவரை கூட அந்த அரசிலம் குமரரை நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் சூழ்ந்து போறாங்க. சகல விருதுகளும் உடன் சென்றன. ஆடலும் பாடலும் நிகழ்ந்தன. வீதியில் எல்லிட இடமின்றி மக்கள் திரண்டு மொய்த்தனர். மன்னர் மகனை கண்டு இளம் மங்கையர் பலர் மயங்கினர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீதி விடங்கன்னு பார்த்து எல்லாருமே மயங்குறாங்க, அழகா பார்த்து அழம்புறாங்க. ராஜா ஒரு அரசருடைய பையன் அப்படிங்கிறனால எல்லாரும் ஆடல் பாடல் கொண்டாட்டமா அவரை கண்டு ரொம்ப அப்படியே கூட்டம் கூடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வாறு செல்லும் போது தர்மமானது தயவு இன்றி சோதிக்க வந்தது போன்று ஒரு பசுவின் கன்று ஒருவர் கட்புலனுக்கும் படாதபடி அது அதிவிரைவில் துள்ளி குதித்து வந்து தேர் சக்கரத்தில் அகப்பட்டு உடல் சரிந்து உடல் முறிந்து உயிர் துறந்தது. தர்மமானது தயவின்றி சோதிக்க வந்தது போன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தர்மங்கிறது தயவு இல்லாம நமக்கு ஒரு சோதிக்க மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பசுவினுடைய கன்று யாருமே பார்க்கல, ஒருவர் கட்புலனுக்கும் படாதபடி விரைவா துள்ளி குதித்து அந்த தேர் சக்கரத்துல அகப்பட்டு அது விழுந்தே இறந்துட்டு குடல் சரிந்து உடல் முறிந்து உயிர் துறந்தது. கன்றின் தாயாகிய அறிவுள்ள பசு அங்கு வந்து தன் கன்றின் இளமை உடல் நொறுங்கி இறந்திருப்பதை கண்டு பொறுக்க முடியாத துன்பமுற்று கதறி அழுது மூர்ச்சித்து விழுந்தது. அப்ப அதனுடைய தாயாகிய அந்த பசு அதுவும் அந்த இடத்துல ஐயோ நம்ம பிள்ளை இந்த மாதிரி கன்றுக்குட்டி இறந்துட்டுன்னு சொல்லி அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அதுவும் கீழே விழுந்துட்டு அது துன்பப்பட்டு கீழே விழுது, மூர்ச்சித்து கதறி அழுது விழுந்தது. அது கண்ட வீதி விடங்கர் நடுநடுங்கி தேரை விட்டு குதித்து இறந்த கன்றையும் அது குறித்து அலரும் அந்த தாய் பசுவையும் பார்த்து அந்தோ கெட்டேன் அப்படின்னு அவர் அவருக்கு ஷாக் ஆகுது. அதை பார்த்தோன்னே வீதி விடங்கர் அந்த நடுநடுங்கி போறாரு. தேரை விட்டு கீழே இறங்கி இறந்த கண்ணுக்குட்டியை பார்க்காரு. அதை பார்த்து அழக்கூடிய தாய் பசு பார்த்து ஐயோ என்ன ஆச்சு, கெட்டேனா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் சொல்றாரு, அந்தோ கெட்டேன் சிவபெருமானே, பெரும் பாவத்தை நான் செய்து விட்டேன். அகிலாண்ட நாயகா, தேவரீரை சேவிக்க எண்ணிய பாவியாகிய அடியேன் நடந்தல்லவா வர வேண்டும். அப்ப இவரு சிவபெருமான போய் கும்பிட போகணுங்கிறதுக்காக அவர் தேரேறி போயிருக்காரு. அப்ப இந்த மாதிரி நடந்தவொன்னு ஐயோ நான் உன்னை கும்பிட வர்றதுக்கு நான் நடந்தாலும் வந்திருக்கணும், நான் நடக்காம இப்படி தேரேறி வந்துட்டேனே, அதனால தானே இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான்ட்ட அவரு சொல்றாரு. மன கஷ்டத்தை அப்படி சொல்றாரு. சிவபெருமானே, பெரும் பாவத்தை செய்து விட்டேன். அகிலாண்ட நாயகா, தேவரீரை சேவிக்க எண்ணிய பாவியாகிய அடியேன் நடந்தல்லவா வர வேண்டும். அரச போகத்தால் மதிமயங்கிய ஞான் தேரேறி வந்தது பெருந்தவறு. அப்ப அது அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, போகத்துல மயங்கிய நான் இந்த மாதிரி தேரேறி வந்துட்டேன், இது பெரும் தவறு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களும் மாயையில தான் போகத்துல மயங்கி இருக்காரு. அப்பெரிய பாவ செயலால் இக்கன்று மாண்டதே,
பசுவதை பெரும் பாவம் அன்றோ, குற்றமற்ற குலத்தில் பிறந்த நான் கொடும் பாவத்தை புரிந்து விட்டேனே அப்படின்னு அவரு புலம்புறாரு. சிவபெருமானே, நான் வந்து தேரறி வந்துட்டேனே, நடந்துலாம் நான் வரணும். நான் வந்து அரச போகத்தினால தானே இந்த மாதிரி தேரறி வந்தேன். இது எவ்வளவு பெரிய தப்பு. இதனால தானே இந்த பசு வந்து இந்த வதை நடந்துட்டு அப்படின்னு, குற்றமற்ற இந்த குலத்துல பிறந்த நான் இந்த பெரும் பாவத்தை செஞ்சிட்டேனே அப்படின்னு அவரு புலம்புறாரு. மணிநீதி சோழராகிய என் பிதாவினுக்கு பெரும் பழியை நான் தேடி வைத்தேன். என் செய்வேன்? இந்த கன்று ஒருவரும் அறியாமல் எப்படி வந்தது? நான் பகர் குருடனானேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, எங்க அப்பாவுக்கு பெரும் பழியை நான் தேடிட்டேனே, அது மட்டும் இல்லாம இந்த கண்ணு யாருமே பார்க்காம எப்படி வந்துச்சு, ஒரு பகல் குருடன் ஆயிட்டனா அப்படின்னு புலம்புறாரு. இனி நான் இவ்வுலகில் வாழேன், நான் இனி வாழ மாட்டேன் அப்படிங்கிறாரு. அடைக்கலம் புகுந்த ஒரு புறாவுக்காக உடற்சதையெல்லாம் அறுத்து தந்து தானும் துளையேறிய சிபியினுடைய மரபில் வந்த நாயேன் குலத்திற்கு கொடும்பழி தேடிக்கொண்டேன். இப்பழிபாவத்தினின்றும் நான் எப்படி கரையேறுவேன் என்று துடித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு குற்றமற்ற குலத்தில் பிறந்த அந்த ஒரு குலத்துக்கு இவரால ஒரு பெரும் பழி வந்துட்டு இல்லையா, அதனால அதெல்லாம் சொல்றாரு. எனக்கு இந்த கதை எனக்கு தெரியணுமாத்து. அடைக்கலம் புகுந்த ஒரு புறாவுக்காக உடற்சதையெல்லாம் அறுத்து தந்து தானும் துளையேறிய சிபியினுடைய மரபில் வந்த நாயின் குலத்திற்கு கொடும்பழி தேடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்பழிபாவத்தினின்று நான் எப்படி கரையேறுவேன்னு சொல்லி துடிக்காரு. அமைச்சரும் ஆர்வலரும் அவரை தொழுது, இளங்கோவே வருந்த வேண்டாம். அப்ப அவங்க கூட எல்லாரும் போனாங்க இல்லையா, அமைச்சர்கள் ஆர்வலர்கள் அவங்க எல்லாரும் கூட போனவங்களாம் சொல்லுவாங்க, நீ வந்து வருத்தப்படாத, தாங்கள் வேண்டுமென்று இப்பாவம் செய்யவில்லையே, நீ வேணும்னு செய்யல, அது தானா வந்து விழுந்தது, நீ வேணும்னு செய்யல, அதனால நீ வந்து வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. கன்றுக்கு ஆயுள் முடிந்தபடியால் இத்தனை பேர் கண்ணுக்கு தோன்றாமல் வந்து தானே தேர்காலில் வீழ்ந்து மாண்டது. அதுக்கு ஆயுஷ் முடிஞ்சிட்டு இப்படித்தான் போகணும்னு இருந்திருக்கு, அதனால யாருமே பார்க்காம இருக்கும்போது அது தானா வந்து இதுல வந்து விழுந்து அந்த தேர்காலில் விழுந்து மாண்டுட்டு, அதனால நீ வந்து கவலைப்படாத, வருந்தாத அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. அதற்கு தாங்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சிவன் செயல். தாங்கள் இதற்காக உயிரை விடுவது நியாயமாகாது. ஏன்னா இவரு நான் வந்து இனி வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல, அப்ப அமைச்சர்கள் சொல்றாங்க, நீ இதெல்லாமே சிவனுடைய செயல், அதுக்காக நீ வந்து உயிரை விடுன்னு சொல்றது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அறநூல் வல்ல ஆண்டோரை அடுத்து இதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதற்காக நீங்கள் வந்து உயிரை விடுவது நியாயமாகாது. அறநூல் வல்ல ஆண்டோரை அடுத்து இதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளும். அப்ப நிறைய ஆண்டோர்கள் அறநூல்ல சொல்லப்பட்ட சில பரிகாரங்கள் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டோர்களை நீங்க வந்து அணுகி இந்த மாதிரியான அந்த ஒரு பழிபாவத்தை நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அமைச்சர்கள் அங்க ஆலோசனை சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? பிராயச்சித்தம் செய்து கொள்ளும், அதுதான் முறை. அதுக்கு பதிலா நீ நான் வந்து வாழ மாட்டேன்னு சொல்றது தப்பு, நீ அதை அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் சொல்லை தள்ளாதேயும் என்று பல பல நியாயங்களை கூறி வீதி விடங்கரை அழைத்து கொண்டு விதி நூல் வல்ல பெரியோர் பால் சென்றனர். அப்ப இவன் இப்படி சொல்ல இவன் அதெல்லாம் அப்படி நீ நினைக்க கூடாதுப்பா, இது உன் தப்பே கிடையாது, அதுக்கு விதி முடிஞ்சிட்டு அது வந்து விழுந்துட்டு, அதனால இது வந்து இது எல்லாமே சிவனுடைய செயல், நீ விட்டுரு, இதுக்கு வந்து பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கலாம், பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நூல்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு, அறநூல்கள்ல சொல்லப்பட்ட அந்த ஆண்டோரை போய் பார்ப்போம்னு அவரை வந்து வலுக்கட்டாயமா கூட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அமைச்சர்கள் எல்லாரும் வீதி விடங்கனை கூட்டுக்கிட்டு அந்த பெரியோர்களை போய் சந்திக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. பசு மூர்ச்சை தெளிந்து எழுந்து, அதனால் பசு அதை பார்த்து கவலைப்பட்டு துக்கம் அடைஞ்சி அழுது மயங்கி விழுந்திருந்துல, இப்ப அந்த பசு வந்து மூர்ச்சை தெளிந்து எழுந்திருக்கி தாரை தாரையாக கண்ணீர் பெருக அம்மா அம்மா என்று அழும், மீண்டும் துன்பத்தால் துடித்து விழும். என் கண்ணே, சற்று நேரத்திற்கு முன் பால் குடித்து அழகாக என் முன் விளையாடினேயே, ஐயோ உன் இளமையான உடம்பு இப்படி முறிந்து மாண்டனையே, உன் மீது தேர் ஏறினா போல் தோன்றுகின்றதே, நீ எவ்வாறு துடித்தனையோ, இனி உன் அழகிய முகத்தை காணும் நாடும் உளதாமோ அப்படின்னு இந்த பசு வந்து திரும்ப மயக்கம் தெளிஞ்சு எழுந்துச்சு இதெல்லாம் சொல்லுன்னு இவர் சொல்றாரு. அத சொல்றாங்க, இனி உன் அழகிய முகத்தை காணும் நாடும் உளதாமோ, உன்னை பெறுதற்கு நான் எத்தனையோ நாள் தவம் புரிந்தேனே, எத்தனையோ நாள் புல்லும் தண்ணீரும் உட்கொள்ளாமல் பட்டினி கிடந்தேனே, என் அருமை குழந்தாய்,
பெற்ற வயிறு பற்றி எரிகின்றதே, உன்னை கொன்றவர் இன்னார் என்று தெரியவில்லையே, உன்னை காணுந்தோறும் என் மடியில் பால் சுரக்க என் உடம்பு பூரிக்குமே, நான் என்ன பாவம் செய்தேனோ, கொலையும் புலையும் களவும் பொய்யும் அணுகளும் இல்லாத கருணை நிறைந்த இந்த ஊரில் நெஞ்சம் அஞ்சாமல் உன்னை கொன்றவன் யாரோ, தெய்வமே நான் என் செய்வேன், என் தலையீற்று சேங்கன்று உன் திருவடிக்கு வந்ததோ, இந்நகரை ஆளுகின்ற மன்னர் பெருமான் நீதி தவறாதவர், இதனை அவருக்கு அறிவிப்பேன் என்று புலம்பியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் குட்டியை பார்த்து, ஐயோ இறந்துட்டே, நான் உன்னை இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் உன்னை உண்டாகி உன்னை நான் இது பண்ணேன், நீ இப்போ இப்படி ஆயிட்டியே, இறந்துட்டியே, ஒரு அறத்தோட வாழக்கூடிய இந்த ஒரு ஊர்ல இந்த அரசன் மன்னர்கிட்ட போய் நான் இதுக்கு கண்டிப்பா நான் எனக்கு நீதி கிடைக்கிறதுக்காக இந்த விஷயத்த போய் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பசு புலம்பியது அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்களா? யார் இப்படி செஞ்சா, இது விதியா என்னன்னு அதை புலம்புது அந்த பசு. சோ குடிகளுக்கு குறை ஏற்பட்டால் அரசனுக்கு அறிவிக்குமாறு அரண்மனை வாயிலில் ஓர் ஆராய்ச்சி மணி கட்டி வைக்கப்பட்டு இருந்தது. அப்ப இந்த குடிகளுக்கு, இந்த குடிமக்களுக்கு ஏதாவது குறை வந்துச்சு அப்படின்னா அரசருடைய அரசவையில அதை அறிவிக்கிறதுக்காக அந்த அரண்மனை வாயில ஒரு மணி அங்க கட்டி போட்டிருப்பாங்க. அதை யாராவது அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தோ அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதை சொல்லுதாங்க. குடிகளுக்கு குறை ஏற்பட்டால் அரசனுக்கு அறிவிக்குமாறு அரண்மனை வாயிலில் ஓர் ஆராய்ச்சி மணி கட்டி வைக்கப்பட்டு இருந்தது. அது இதுகாரும் ஒரு நாளும் அசைந்ததென்று, ஒரு நாளும் யாருமே அதை அசை கிடையாது. ஏன்னா இவர் தான் குடிமக்களை நல்ல முறையில ஆட்சி பண்ணிட்டு வராரு, அவர் ஈகை குணவுடையவர், எல்லாத்தையும் கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு இல்லையா? ஒரு நாளும் அந்த மணியை அசைக்கவே இல்லை. இப்ப இந்த பசு அசைக்க போகுது. பசுவானது பரிதாபத்துடன் ஓடி வந்து தனது கோட்டால் அம்மணியை கணீர் என்று அடித்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மணியை பிடிச்சி அடிக்குது. பழிப்பறை முழக்கோ பாவத்தின் ஒளியோ வேந்தன் வலித்திரு மைந்தன் ஆவி குலவரும் மரளியூர்தி கழுத்தணி மணியின் ஆர்ப்போ என்று யாவரும் துணுக்குற்று அஞ்சி ஏங்க அம்மணியின் ஓசை எங்கும் கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பசு அந்த மணியை கணீர்னு அடுக்கி அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்டு துணுக்குற்று அஞ்சி பார்க்காங்க. கருணையே ஒரு வடிவம் எடுத்தது போன்ற மனு சக்கரவர்த்தி அவ்வோசையை கேட்டு நடுநடுங்கி எழுந்து, ஆருக்கு என்ன குறையோ, ஒரு நாளும் அசையாத மணியை இன்று அசைத்து அடித்தது ஆரோ என்று ஓடி வந்தார். ஏன்னா இதுவரை எந்த மக்களுமே அடிக்கல, இப்ப அடிக்கணும்னு யாரு எவரு எதுக்கும் தெரியலன்னு அவரு நடுநடுங்கி ஓடி வராரு. யாரு? மணி சக்கரவர்த்தி. காவலர் தொழுது இப்பசு இதனை அடித்தது என்றனர். அப்ப காவலர் போய் பார்த்து அரசர்கிட்ட சொல்றாங்க, இந்த பசுதான் அந்த மணியை அடிச்சிருக்கு அப்படின்னு. கண்ணீர் சொரிந்த வண்ணமாய் கதறி பதறி நிற்கும் அப்பசுவை அரசர் கண்டு வருந்தினார். அருகில் நிற்கும் அமைச்சர்களை இகழ்ந்து நோக்கி, நும் அமைச்சு திறம் இருந்தவாறு என்னே, அது உன்னுடைய அமைச்சு திறம் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பசுவுக்கு தீங்கு செய்த பாதகன் யாரு? ஏன் இது அழுது என்று வினவினார். அருகில் நின்ற அமைச்சன், ஏன்னா அவன் அரசனுடைய மகன்லாம் இதை பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றதுக்கு பயப்படுதாரு. பக்கத்துல இருக்குன்ற இந்த அமைச்சன் அஞ்சி, வேந்தர் வேந்தே, இப்போதுதான் நானும் கேள்வியுற்றேன். நமது செல்வ புதல்வர் தேரேறி சென்ற போது இப்பசுவினுடைய கன்று எப்படியோ ஒருவர் கண்ணுக்கும் படாமல் துள்ளி சென்று தேர்ச்சக்கரத்தில் அகப்பட்டு மாண்டு விட்டது. அதனால் இத்தாய் பசு அளவற்ற அல்லற்பட்டு ஆராய்ச்சி மணியை அசைத்தது என்றான். அப்போ அவருக்கு தெரியாது, மணி சக்கரவர்த்தி தெரியாது, இவன் வெளியே போயிருக்காரு, கோயிலுக்கு போறந்தானே போயிருக்காப்ல, யாரு? வீதி விடங்கன். அப்ப நீ எல்லாம் ஒரு அமைச்சரா இருந்து என்ன திறப்பட நீ நடத்தி இருக்க? ஒரு பசு இப்படி அழுது அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்துல இருக்க அமைச்சர் மெதுவா இப்பதான் சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி புதல்வன் வெளியே போயிருக்கும் போது இந்த மாதிரி கன்றுக்குட்டி தானே தேர் சக்கரத்துல விழுந்து அது மாண்டுட்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, அதனால இந்த தாய்ப்பத்து அளவற்ற அந்த துக்கத்துல இந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெந்த புண்ணில் விடந்தடவிய வேல் நுழைந்தார் போல் அச்சொல் அரசருடைய செவியில் நுழைந்தது. வெந்த புண்ணுல வேல் காய்ச்சின மாதிரிப்பாங்களா, அந்த மாதிரி வெந்த புண்ணில் விடந்தடவிய வேல் நுழைந்தார் போல அச்சொல் அரசருடைய செவியில் நுழைந்தது. அங்கனமே மூர்ச்சித்தார், அருகிருந்தார் தெளிவித்தனர். அந்த பசு எவ்வளவு துன்பமுற்றதோ அவ்வளவு துன்பத்தை அரசரும் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு கன்று தான் குட்டி இறந்து
அந்த பசு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதோ அந்த துன்பத்தை பூரா அரசரும் அடைந்திருக்காரு. அது சொல்றாங்க. அவ்வளவு துன்பத்தை அரசரும் அடைந்தார். ஐயகோ, என் அரசாட்சி நன்று நன்று. எனது அரசாட்சியில் இதுகாரும் ஒரு சிறிய உயிருக்கும் தீங்கு நேர்ந்தது இல்லை. பசுவுக்கு கன்றினிடம் அளவற்ற அன்பு உண்டென்றோ? இந்த பசுவின் கண்களில் அருவி போல் நீர் வருகின்றதே, இதை கண்டும் இன்னும் என் உயிர் பிரியவில்லையே அப்படின்னு அதை பார்த்து ராஜாவும் சொல்றாரு. யாரு? மனுநீதி சோழரும் சொல்றாரு, ஐயோ பாவம், இந்த பசுவை பார்க்கும்போது அது கண்டுகுட்டி மேல அவ்வளவு அளவற்ற அன்பு வச்சிருக்கு. இந்த பசுனுடைய கண்கள்ல எப்படி அருவி போல நீர் வருதோ, இதை பார்த்துட்டும் இன்னும் ஏன் உயிர் பிரியலையே அப்படின்னு மனுநீதி சோழனும் தானே சொல்றாரு. பிரியவில்லையே. மணியை அசைத்தால் மன்னன் மனத்துயரை நீக்குவான் என்று கருதி என்றோ இது மணியை அசைத்தது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியும், என்ன நினைச்சு பாக்காரு, இந்த மணியை அசைச்சா கண்டிப்பா மன்னன் மனத்துயரை நீக்குவான் அப்படின்னு அந்த பசு தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த மாதிரி அசைச்சிருக்கு மணிய அப்படின்னு சொல்றாரு. மணியை அசைத்தால் மன்னன் மனத்துயரை நீக்குவான் என்று கருதி என்றோ இது மணியை அசைத்தது. பசு உலக மாதாவென்றோ? சிவபெருமானுக்கு பஞ்சகவ்யம் தருவதும் திருநீற்றுக்கு அனுகூலமாக சாணத்தை தருவதும் பசுவே அன்றோ? சாதுவான உயிராயிற்றே. பசு கொலை மிகப்பெரிய பாவம் என்றோ? இதற்கா நான் பிள்ளையை பெற்றேன், பிள்ளை இல்லாமல் நெடிது காலம் தவம் கிடந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா பசுங்கிறது உலக மாதா இல்லையா, நமக்கு மாதா அப்படின்னு சொல்றோம், உலக மாதா. அது மட்டும் இல்லாம பஞ்சகவியம், இந்த கோமியம், திருநீர் எல்லாமே சாணத்துல இருந்து நமக்கு உருவாகுது. பசு எப்ப எவ்வளவு முக்கியம், எப்படிப்பட்ட பசு கொலை எவ்வளவு பெரிய பாவம், இதே என் பிள்ளையா செஞ்சிச்சு, இதுக்காக நான் தவம் செஞ்சு இந்த பிள்ளையை பெற்றேன் அப்படின்னு அவர் மனம் கஷ்டப்படுது. யாருக்கு? மனுநீதி சோழருக்கு. நற்குணங்கள் யாவும் பொருந்திய நல்ல பிள்ளையை பெற்றேன் என்று எண்ணி எண்ணி இதயம் மகிழ்ந்தேனே. ஓ, நல்ல குணம், நல்ல அறிவுள்ளவன், எல்லாம் நம்ம பார்த்தோன்னே அமைதி விடங்க. சோ நல்ல பிள்ளையத்தான் நான் பெற்றுக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எண்ணி எண்ணி இதயம் மகிழ்ந்தேனே. என் தலையில் இடி விழுந்தது அந்தோ, இப்பாவி மகன் ஏன் தேரேறி சென்றான்? சென்றவன் எச்சரிக்கையாக செல்ல வேண்டாவோ? இப்பசுவின் துயரை என்ன செய்து ஆற்றுவேன்? ஏன் என் மகன் நடந்து போயிருக்க வேண்டியதானே, ஏன் தேரை ஓட்டிட்டு போனாரு, பார்த்து போக கூடாதா, எச்சரிக்கையா போக கூடாதா? இப்ப பசுனுடைய துயரை நான் எப்படி ஆத்துவேன்னு மனுநீதி சோழன் புலம்புறாரு. இப்பிறப்பில் அணுவளவும் நான் குற்றம் புரிந்தது இல்லை. முற்பிறப்பில் செய்த வினை இங்கனம் மூண்டது போலும். என் செங்கோல் கொடுங்கோலாக ஆனதே அப்படின்னு சொல்றாரு. சோ நான் இந்த பிறப்புல பண்ணல, ஏன்னா இவரு குடிமக்கள் எல்லாருக்குமே நன்மைதான் பயத்துட்டு இருக்காரு. ஆனாலும் இப்படி ஒரு சோதனை ஏன் அப்படின்னா அத சொல்றாரு. நான் இப்பிறப்பில் அணுவளவும் நான் குற்றம் புரிந்தது இல்லை. முற்பிறப்பில் செய்த வினை இங்கனம் மூண்டது போலும். என் செங்கோல் கொடுங்கோலாக ஆனதே அப்படின்னு சொல்றார். என்று இவ்வண்ணம் பரவாறு பண்ணி பண்ணி புலம்புவார். திசைகளை எல்லாம் திகைத்து பார்ப்பார். உயிரற்ற உடல் போல் அசையாது நிற்பார். தன்னுயிரை வெறுப்பார். 10,000 தேள்கள் கொட்டியது போல் பரதவிப்பார். பதைத்து உருகுவார். கீழே விழுந்து உருளுவார். அரசருடைய அள்ளலை கண்டு கல்லும் புல்லும் உருகின. ஏன்னா அந்த அரசரை இதை பார்த்துட்டு அவரால் தாங்க முடியல. ஐயோ, இப்ப ஒரு தாய் பசுக்கு இப்படி ஒரு துக்கமா, துயரமா அப்படின்னு நினைச்சோன்னே அவரு புலம்புறாரு. திசையெல்லாம் திகச்சு பார்க்காரு. உயிரற்ற உடல் போல அசையாது நிக்காரு. தன்னுயிரை வெறுக்காரு. நான் உயிர் வாழன்மான்னு கேட்காரு. அது மட்டும் இல்லாம தேளு கொட்டின மாதிரி பரத வைக்காரு, பதைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கல்லும் புல்லும் உருவுதான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடியவர் எல்லாருக்கும். அதனால கல்லும் புல்லும் உருவிச்சு அவருடைய அல்லலை கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லலை கண்டு கல்லும் புல்லும் உருகின. அமைச்சராதியோர் அலறினார்கள். வானவர் மருண்டனர். மன்னவர் உருண்டனர். மந்திரிமார்கள் மன்னரை நோக்கி, அரசே, எமது சொற்களை கேட்டருளும். தாங்கள் கருணை கடல், அதனால் இவ்வாறு துன்புறுகின்றீர். அப்படிதானே, அவர் கருணை கடல், அதனால அவரால் இதை தாங்க முடியல. நான் இந்த உயிருக்குமே எந்த தீங்கும் செய்யாதவனே, ஆனா ஒரு தாய் பசுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டே அப்படின்னு அவர் மனம் கலங்கி அவர் துன்புறுதாரு. தங்கள் புதல்வர் அறிந்து இத்தவறு செய்தாரு இல்லை. அப்ப அமைச்சர்கள்லாம் சரி சரி விடுங்க, நீங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருணை கடல், அதனால இதை நினைச்சு இப்படி துன்பப்படுத்தீங்க, நாங்க ஒண்ணு சொல்லுதோம் கேளுங்கன்னு சொல்லி அமைச்சர்கள் அரசன்ட்ட சொல்றாங்க. தங்களுடைய புதல்வர் அறிந்து இத்தவறு செய்தாரு இல்லை. அவர் அருள் வடிவம். ஓர் எறும்புக்கு தீங்கு செய்யாதவர். செடி கொடிகள் காற்றினால் அசைய கண்டாலும் கண்ணீர் ததும்ப அவைகளை அணைத்து அலக்கணுருவார்.
கருணை மிக்க அவர் மீதும் குற்றமில்லை. விதியினால் ஏவப்பெற்ற கன்று பல்லாயிரம் பேரையும் தாண்டி வந்து தானே தேரில் சிக்கி உயிர் விட்டது. அதற்கு அவர் என்ன செய்வார்? எல்லாம் அறிந்த தங்களுக்கு நாங்கள் அதிகம் கூற வேண்டாம். அறியாமல் நேர்ந்த இக்கொலைக்கு ஏற்ற பரிகாரம் தேடுவதே முறை அப்படின்னு அமைச்சர்கள் மனுநீதி சோழன்ட்ட சொல்றாங்க. இது புதல்வன் செஞ்ச குற்றம் கிடையாது, இது அந்த கன்றனுடைய விதிப்பயனா இருக்கும், அது தானாதான் வந்து விழுந்துச்சு. அவன் உங்க மகன் வந்து ரொம்ப ஒரு கருணையாளன், ஒரு செடி கொடி காற்றுல அசைஞ்சா கூட அதை அப்படியே அணைச்சிக்கிடுவாரு அவரு, ஒரு எறும்பு கூட தீங்கு நினைக்காதவரு, அப்படிப்பட்ட கருணை மிக்கவரு இந்த குற்றத்தை பண்ணுவாரா? அதனால இப்ப கடைசியா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கான பரிகாரத்தை தேடிக்கோங்க, அதுதான் வந்து முறை அப்படின்னு அமைச்சர்கள்லாம் எடுத்து சொல்றாங்க. அது கேட்ட அரசர், அமைச்சர்களே நன்று கூறினீர், நடுநிலை தவறாதவருக்கு இது நியாயமாகாது. தனக்கென்றால் ஒரு நியாயம், பிறருக்கென்றால் ஒரு நியாயமா? நீங்கள் பட்சபாதகமாய் பேசுகின்றீர் அப்படின்னு அமைச்சர் சொல்லையும் கேட்கல இவர். நீங்க வந்து நடுநிலை தவறாதவருக்கு இது நியாயம் ஆகாது, நீங்க வந்து நடுநிலையில இருந்து பேசல, எனக்குன்னா ஒரு நியாயம் மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயமா அப்படின்னு அரசர் வந்து கேட்கிறாரு. தன்னாலும் தன் பரிசன்னத்தாலும் பகைவராலும் கள்ளராலும் விலங்குகளாலும் தீங்கு நேரா வண்ணம் குடிகளை தன்னுயிர் போல் தர்ம நெறி தவறாமல் காப்பதென்றோ மன்னனது கடமை. இப்ப தன்னுடைய குடிமக்களை அவரு பகைவர்கிட்ட இருந்தும் கள்ளர்கிட்ட இருந்தும் விலங்குகள்கிட்ட இருந்தும் தீங்கு நேராம அந்த குடிகளை தன் உயிர் போல் தர்ம நெறியில காப்பாற்றுறது மன்னனது கடமை. என் மகன் செய்தான் என்று பிராய சித்தம் செய்வித்தும் மற்றவன் செய்தால் மரண தண்டனை விதித்தால் தர்மம் சலியாதோ அப்படின்னு கேட்காரு. இப்ப இதே மத்தவங்க செஞ்சிருந்தா நான் தண்டனை கொடுப்பேன், அப்ப என் மகன் செஞ்சாங்கிறதுக்காக நான் போய் வந்து பிராய சித்தம் பண்ணா அது வந்து தர்மமா அப்படின்னு அமைச்சர்கள்ட்ட அரசர் வந்து கேட்காரு. தீரா பழியும் பாவமும் ஆகாவோ, எப்போதும் உயிருக்கு இறுதி நேர்ந்தாலும் உறுதி நின்று தவறாத நீவீர் ஏன் இப்படி கூறுகின்றீர்? அப்ப இறப்பே வந்தாலும் அவங்களுடைய கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய அமைச்சராகிய நீரு இப்படி சொல்லலாமா அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு மனுநீதி சோழன். அதுவும் யான் செய்த வினையே போலும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை மத்தவங்க சொன்னா கூட அதுவும் நம்ம செஞ்ச விதிதாங்கிற மாதிரி அவருக்கு சொல்றாரு. இதுவும் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை என்கிட்ட போய் சொல்றீங்களே, அதுவும் யான் செய்த வினையே போலும். மனுச்சோழன் என்ற பெயரை தாங்கிய நான் அணுவளவும் அம்மனு நெறியினின்றும் வலுவினான் 28 கோடி நரகமும் என்னை வாவென்று அழைக்குமே அப்படின்னு சொல்றாங்க. 28 கோடி நரகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நரகம் என்ன, வானு அழைக்கும், அந்த மாதிரி மனு நெறியிலிருந்து தவறுனா அப்படின்னு அரசன் சொல்றாங்க. கன்றை இழந்த பசுவை போல் நானும் மகனை இழந்து வருந்துவதே நியாயமாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மாஸ்டர். அடுத்தது என்ன சொல்றாங்க, இப்ப அமைச்சர்கிட்ட வந்து இந்த அரசர் வந்து இப்படி சொல்றாரு, என்ன கன்றை இழந்த பசுவை மாதிரி நானும் மகனை இழந்து வருந்துவதுதான் நியாயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மதிநலம் படைத்த மந்திரிகள் கேட்டு மனம் திடுக்கிட்டு மன்னர் பெருமானை பணிந்து கூறுவார்கள். மாநிலங்காக்கும் மகிதரே கேட்டருளும், தாங்கள் கூறுவது நியாயமாகாது. பசுவதை புரிந்தோருக்கு அறநூல்களில் பிராய சித்தம் வகுக்கப்பட்டு உள்ளது. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் அமைச்சர்கள் திரும்ப திரும்ப இந்த ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க. நீங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து பிராய சித்தம் இருக்கு, நீங்க அதை பண்ணுங்க, அறநூல்குள்ள கொடுத்துருக்கு அப்படின்னே திரும்பவும் சொல்றாங்க. பசுவதை புரிந்தோருக்கு அறநூல்களில் பிராய சித்தம் வகுக்கப்பட்டு உள்ளது. இறந்த பசுவின் தோலை போர்த்து கொண்டு, அது என்ன பிராய சித்தம்னு பாருங்க, இறந்த பசுவின் தோலை போர்த்து கொண்டு பசு மந்தையில் வசித்தும் கோநீரால் குளித்தும் பசுவை காத்தும் பசுதானம் புரிந்தும் பசுக்கள் புல் மேயும் போது வெயிலில் இருந்தும் பசு மழையில் நனையும் போது தானும் நனைந்தும் பட்டினி கிடந்தும் உயிர் புறக்குமாறு சிறிது காய்கனிகளை அருந்தியும் 12 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதே கழுவாயாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பசுவதை புரிந்தோருக்கு அறநூலுக்குள்ள கொடுக்கப்பட்ட பிராய சித்தம் என்னது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இறந்த பசுனுடைய தோலை நம்ம போத்திக்கிட்டு பசு மந்தையில வசிக்கணுமா, கோநீரால குளிக்கணுமா, பசுவை எப்பவுமே காத்து கொள்ளணும், பசு தானம் புரியணும், பசுக்கள் புல் மேயும் போது வெயில்ல அதோட சேர்ந்து அந்த வெயில்ல காயணும், பசு மலையில நனைஞ்சா தானும் அதுல நனையணும், பட்டினி கிடக்கணும், அந்த உயிர் போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் காய்கனிகளை சாப்பிட்டுட்டு
12 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதே கழுவாயாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனை விட்டு மகனை கொள்வது முறை என்று இந்த மாதிரி உள்ள விஷயத்த நீங்க செய்யுங்க, அதை விட்டுட்டு இங்க மகனை போய் கொல்ல போறேன்னு சொல்றீங்களே, அது முறை கிடையாதுன்னு சொல்லி அமைச்சர்கள் அரசர்கிட்ட சொல்றாங்க. மேலும் இளங்கோ பசுவின் கன்றை வேண்டும் என்று தெரிந்து கொள்ளவில்லை, தானே வந்து தேரில் வீழ்ந்து அது இறந்தது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அதுக்கு மனுச்சோழர், அமைச்சர்களே, பசுவரைக்கு கழுவாய் அறநூலில் கூறியிருப்பதை நான் அறிவேன். எனக்கு தெரியும், அறநூல்கள்ல இது சொல்லி இருக்கு, எனக்கு தெரியும். அது உயிரில் விருப்பம் உள்ளவனுக்கும் காமிய கர்மங்களை செய்பவனுக்கும் விதித்த சாமானிய தர்மமாகும். அவர் என்ன சொல்றார் பாருங்க, உயிரில் விருப்பம் உள்ளவனுக்கும் காமிய கர்மங்களை செய்பவனுக்கும் விதித்த சாமானிய தர்மமே ஆகும். சிவகதி அடைய விரும்பியவருக்கும் பற்றற்றவருக்கும் இது விதியாகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இது நமக்கு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது உயிர்ல விருப்பம் இருக்கவங்களுக்கும் காமிய கர்மங்களை செய்யறவங்களுக்கு வேணா இது வந்து ஒரு சாமானிய ஒரு தர்மம்னு வந்து சொல்லியிருக்காங்களே ஒழிய, சிவகதியை அடையன்னு விரும்புறவங்களுக்கும் பற்றற்றவருக்கும் இது வந்து விதியாகாது. பசுவின் கன்று மாண்டதற்கு என் மகனே காரணம், என் மகனுக்கு பிராயச்சித்தம் விதிப்பேனாயின் அதனால் பசுவின் துயரம் நீங்குமோ அப்படின்னு கேட்டாங்க. நமக்குள்ள பாவம் வேணா போமே ஒழிய பசுவினுடைய துயரம் நீங்குமா? அதுவும் நீங்காது. ரெண்டாவது, இவரு சிவகதி அடைய விரும்பக்கூடியவர், பற்றற்ற முறையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவருக்கு இந்த பரிகாரம் வந்து தர்மமாகாதுன்னு அரசர் வந்து எடுத்து சொல்றாரு. என் மகனுக்கு பிராயச்சித்தம் விதிப்பேனாயின் அதனால் பசுவின் துயரம் நீங்குமோ? கடப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு நீருண்டது போலுமே ஆகும். தன் அருமை கன்றை இழந்து பசு அலறுவது போல் என் ஒரு மைந்தனை இழந்து நான் அலற வேண்டும். அதுவே சிறந்த நீதி, சாமானிய நீதி, விசேட நீதி என்று அதுதான் சிறந்த நீதி. அந்த நீதியில 2 வகைன்னு சொல்றாங்க, சாமானிய நீதி, விசேட நீதி என்று. நீதி வந்து 2 வகைப்படும். விசேட நீதியை அனுசரிக்கும் என்னிடத்து சாமானிய நீதியை கூற வேண்டாம் அப்படின்னு அமைச்சர்கள்ட்ட சொல்றாரு. நான் சாமானியமா ஒரு நீதி வேணும்னா நீங்க பரிகாரம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணுங்க, நான் வந்து விசேட நீதியை அனுசரிக்கக்கூடிய என்னிடத்து இந்த சாமானிய நீதியை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. யாரு? மனுநீதி சோழன் அமைச்சர்கிட்ட சொல்றாங்க. அமைச்சர்கள், அண்ணலே, தாங்கள் கூறுவது நியாயமே, ஆயினும் சிந்திக்கத்தக்கது ஒன்று உள்ளது. 6 அறிவு படைத்த மனிதனை மனிதன் கொன்றால்தான் மரண தண்டனை விதிக்க அறநூல் விதித்துள்ளது. அடுத்து திரும்பவும் அமைச்சர்கள் அடுத்து எடுத்து சொல்றாங்க, 6 அறிவு படைத்த மனிதனை மனிதன் கொன்றால்தான் மரண தண்டனை விதிக்க அறநூல் விதித்துள்ளது. இது 5 அறிவு படைத்த பசுவினுடைய கன்று, உயிர்களில் தாரதமியம் உண்டு. 5 அறிவு படைத்த 5 அறிவு படைத்த அந்த கன்றினுடைய கொலை குறித்து 6 அறிவு படைத்த மைந்தனை கொள்வது சிறந்த நீதி ஆகாது அப்படின்னு அடுத்த பாயிண்ட் எடுத்து கொடுக்காங்க. இது 5 அறிவு படைத்த போய் கொள்வதற்கெல்லாம் எந்த ஒரு அறநூலையும் எந்த தண்டனையும் கிடையாது. ஒரு மனுஷனை கொன்னா 6 அறிவு உள்ளவன் 6 அறிவு கொண்டானா அது வந்து தப்பு, அது குற்றம்னு வந்து அதுக்கு வந்து நீதி வழங்கணுமே ஒழிய இதெல்லாம் வந்து நீதி வந்து தேவையில்லை, அது நீதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீதியின் நுட்பம் அறிந்த நிருபர், அமைச்சர்களே, நமது மதிநுட்பம் சால அழகியது. அறிவு என்பது உடம்பினை குறித்தது அன்று. என்ன 5 அறிவு 6 அறிவு இப்படின்லாம் அமைச்சர்கள் எடுத்து சொல்றாங்க. ஆனாலும் அவரு கேட்க மாட்டேங்காரு. கிடையாது, அந்த பசு எவ்வளவு கஷ்டப்பட்டதோ அதையே நான் என் புதல்வனை இழந்து நான் கஷ்டப்படணும், அதுதான் நீதி அப்படின்னு திரும்பவும் மனுநீதி சோழன் வந்து சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்லும்போது திரும்ப அமைச்சர்களை சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கும் உங்க மதிநுட்பம், ரொம்ப சால அழகியது. அறிவுன்னு சொல்றீங்களே, அறிவு என்பது உடம்பினை குறித்ததென்று. உயர்வு தாழ்வு உடம்பையும் பிறப்பையும் சேர்ந்தது அன்று. மனிதனுக்கு பகுத்தறிவு இல்லையேல் விலங்குதான், விலங்கு அவ்வறிவு வாய்க்க பெருமேல் அது மனிதன்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ விலங்கா இருந்து அந்த அறிவு இருந்துச்சுன்னா அதுகளும் வந்து 6 அறிவு உள்ள மனுஷன் தான் ஆயிடும். அது மனுஷன் தான் நம்ம அதை வந்து சொல்லணும். ஆனா அதே நேரத்துல மனுஷனுக்கு பகுத்தறிவு இல்லைன்னா அவன் விலங்குதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ மனிதரில் விலங்குண்டு, மனிதரில் மனிதனும் உண்டு, மனிதரில் தேவர் உண்டு, அது போல விலங்கில் விலங்குண்டு, விலங்கில் மனிதரும் உண்டு, விலங்கில் தேவரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து வெறும் உடம்பினை குறித்த விஷயம் கிடையாது, உயர்வு தாழ்வு உடம்பையும் பிறப்பையும் சேர்ந்ததும் கிடையாது. அப்ப நடந்துக்கிற அந்த பக்குவத்தை அந்த அறிவோட நடத்துற விஷயத்துலதான் இருக்கே ஒழிய
அது அந்த விலங்கு நல்ல முறையில அறிவோட இருக்கும்போது அந்த விலங்கு மனிதரும் உண்டு விலங்குல, அந்த விலங்குல தேவரும் உண்டு, விலங்கும் உண்டு அப்படின்னு 3 விஷயமா அதை எடுத்து சொல்றாங்க. விலங்கில் மனிதர் உண்டு, விலங்கில் தேவர் உண்டு, விலங்கில் விலங்கும் உண்டு. திருவானைக்காவில் சிவபெருமானுக்கு வெயிலும் சருகுகளும் படாவண்ணம் பந்தர் செய்த அந்த சிலந்தியையும் முப்போதும் பெருமானை பூஜித்த அந்த யானையையும் விலங்கென்று கூறலாமா? அப்ப அதுகளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. அந்த சிவபெருமானுக்கு அந்த சிவபெருமானை முப்போதும் பூஜித்த அந்த யானையை நம்ம விலங்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது திருவானைக்காவல்ல சிவபெருமானுக்கு வேலடிக்குன்னு சொல்லி அது பந்தல் போட்ட அந்த சிலந்திய நம்ம விலங்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உயர்வு தாழ்வு அறிவை குறித்ததே ஆகும். தன் கன்று மாண்டது குறித்து அழுது யாராவது தமக்கு தீங்கு செய்வாராயின் இம்மணியை அசைத்தால் நான் நேரில் அவருக்கு நியாயம் வழங்குவேன் என்று வாயிலில் கட்டி அந்த மணியை அசைத்து என்னிடம் அறிவித்து நியாயத்தை எதிர்பார்த்து நிற்கும் இப்பசுவையும் இதன் கன்றையும் ஐயறிவு படைத்த விலங்கன்றோ கூறுவது. அப்ப எவ்வளவு புத்திசாலியே அது இந்த மணியை அடிச்சா அந்த அரசன்ட்ட இருந்து நமக்கு தகுந்த நீதி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அடிச்சிருக்கே, இது விலங்கா அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வறிவு மனிதருக்கும் உண்டாகாதே, ஆதலினால் மனித கொலைக்கு ஏற்ற தண்டனையே இதற்கு உரியதாகும். எனவே என் மகனை கொள்வது சிறந்த நீதியும் நெறியும் ஆகும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாங்க மாத்து. அடுத்தது இப்படிலாம் சொன்ன உடனே அமைச்சர்கள் இவ்வளவு சொல்லி பார்க்காங்க, அவரு கேட்க மாட்டேங்காரு. இந்த விலங்குகளை பற்றியுள்ள அறிவையும் பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் மந்திரிகள் அரசனை பணிந்து அரசரே சற்று நிதானியும், இதுகாரம் பசுவதைக்காக மனிதனை கொன்றதாக வரலாற்றிலும் வழக்கிலும் இல்லை அப்படின்னு அமைச்சர்கள் மீண்டும் சொல்றாங்க. அதுக்கு மன்னர் சொல்றாங்க, இதுகாரும் ஆராய்ச்சி மணியை பசு அடித்ததாக வரலாற்றிலும் வழக்கிலும் இல்லைன்னு மறுபடியும் சொல்றாங்க. இதுவரை இந்த மாதிரி விலங்கு அடிச்சிருக்கா, பசு அடிச்சிருக்கான்னா அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ பசுவின் உடம்பில் எல்லா தேவர்களும் வாழ்கின்றனர். அன்றியும் திருவாரூர் சிவராஜதானி இங்கு பிறக்கும் எல்லா உயிர்களும் சிவகணங்களே ஆகும். பசுவின் துயரை நீக்கும் திறமை இல்லாத நான் அதன் துன்பத்தை அடைதலே செய்யத்தக்கதாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆதலினால் மகனை இழந்து நான் வருந்துவேன் என்று நியாய தீர்ப்பு கூறினார். அது கேட்ட அமைச்சர்களும் பற்றாரும் உற்றாரும் மற்றாரும் கை நெறித்து மனம் கலங்கி வருந்தி திகைத்து நின்றார்கள். வேற வாய்ப்பே இல்லை. எதை சொன்னாலும் அரசரு முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. எது நியாயங்கிறத அவர் எடுத்து சொல்றாரு. ஆனா அமைச்சர்கள் எவ்வளவு லூப்பெல்லாம் சொல்லி பார்க்காங்க. ஆனாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, நீதி நியாயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ மனுநீதி சோழர் காவலரை அனுப்பி மகனை வரவழைத்து கொலை புரிந்தாருக்குரிய அந்த நிலையில் நிறுத்தி விசாரித்து தன் மந்திரிகளில் ஒருவராகிய கலாவல்லவரை நோக்கி, மந்திரி, இவனை பசுவின் கன்று மாண்ட அந்த இடத்தில் படுக்க வைத்து நீ தேரேறி இவன் மேல் தேரை நடத்தி கொல்ல கடவாய் என்று கட்டளையிட்டார். அதனால இவர் அந்த இடத்துல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு மந்திரிகள்ல ஒருத்தனை கூப்பிட்டு கலாவல்லவரை கூப்பிட்டு, மந்திரி, இந்த பசுவனுடைய கன்று மாண்ட அந்த இடத்துல என் மகனை படுக்க வச்சு நீ தேரேறி அவன் மேல நீ நடத்தி அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. அம்மந்திரியார் அங்கிருந்து நீங்கி, அந்தோ நான் என் செய்வேன், தவமிருந்து பெற்ற தனிமகனை நான் எப்படி கொள்வேன், அமிர்தத்தை கமரில் விட்டு வா என்று கட்டளையிட்டது போல் அரசர் கட்டளையிட்டாரே. அரசர் கட்டளையை மறுப்பதும் குற்றம், சிறு மகனை கொள்வதும் குற்றம். இக்கட்டளை எனக்குத்தானா இட வேண்டும்? நான் என்ன பாவம் செய்தேனோ? சிவசிவா சங்கரா, அரசன் எனக்கு தந்தை என்றோ? அப்படியாயின் அரசன் மகன் அடையும் தண்டனையை நான் அடைவேன். அரசன் மகனுக்காக நானே உயிரை விடுவேன் என்று துணிந்து கன்று இருந்த அந்த இடம் போய் தன் உயிரை தானே துறந்து இறந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசன் கட்டளையிட்டு அதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இப்ப அவன் மகன் செஞ்ச குற்றத்துக்கு அவனையே அமைச்சரை கொண்டு தேரேறி கொள்ள சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பதிலா நானே அங்க போய் மகனுக்கு பதிலா நானே இந்த இடத்துல உயிரை விடுறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அந்த அமைச்சர் தானாவே உயிரை விடுறாரு. அரசன் மகனுக்காக நானே உயிரை விடுவேன் என்று துணிந்து கண்டு அறிந்து அந்த இடம் போய் தன் உயிரை தானே துறந்து இறந்தனர். இதனை தூதர் மன்னரிடம் ஓடி கூறினர். அருள் நிறைந்த அரசர் கோமான் அது கேட்டு அலறினார். மீண்டும் அவருக்கு துன்பம்.
ஐயய்யா நான் சொன்னதை விட்டு போட்டு அவர் போய் செத்துட்டாரு. மீண்டும் அவர் அலறாரு. துன்பத்துக்கு மேல துன்பமா அப்படிங்கிறாரு. பழிக்கு மேல் பழியும் பாவத்துக்கு மேல் பாவமும் உண்டாகியதே அந்தோ அன்புள்ள என் அமைச்சன் மாண்டானே, அவன் மாண்டதற்கு நானன்றோ காரணம். மகன் பசுவின் கன்றை கொன்றான், நான் மந்திரியை கொன்றேன். தியாகேசா, இப்படியும் என்னை சோதிக்கலாமா? என்னையனே, என் நெறி தவறாத அரசாட்சி முடிவு பெற்றதே, இனி அழுது பயன் என்ன? கன்றுக்காக மகனை கொன்று மந்திரிக்காக நான் உயிரை விடுவதே செய்ய கடவன என்று முடிவு செய்து பாருங்க. 2 விஷயம் ஆயிப்போச்சு. ஒரு பிரச்சனை 2 ஆயிடுச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? கன்றுக்காக மகனை கொன்று மகனை கொல்லணும், மந்திரியை இப்ப இவர் தானே கொண்டதுக்கு காரணம் ஆயிட்டாரு, அதனால மந்திரிக்காக நான் உயிரை விடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. மகனை முகம் நோக்காமல் பசுவின் கன்று இறந்த அந்த இடத்தில் போய் படுக்குமாறு கட்டளையிட்டார். இப்ப அவரு நானே போறேன்னு போயிட்டு அந்த இடத்துல போய் மகனை படுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு கட்டளையிடுறாரு. அம்மகன் தந்தையினுடைய நியாயத்துக்கு உள்ளம் உவந்து சென்று கன்று இறந்த இடத்தில் மல்லாந்து படுத்து கண்களை மூடி சிந்தையுடன் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது கண்ட அந்நகர மாந்தர் அனைவரும் ஆ ஆ என்று அலறி அழுதனர். தெய்வமே, இக்குழந்தையை காத்தருள் என்று கைகூப்பி தொழுதனர். வீதி விடங்கருடைய தாயார் கேட்டு தரைமேல் வீழ்ந்து தளர்ந்து அழுதனர். மனுச்சோழர் சிவபெருமானை சிந்தை செய்து தேரேறி மகன் உடம்பில் தேர் சக்கரம் ஏறுமாறு வருகின்றார். வானும் மண்ணும் கலங்கின. தேவர்கள் இவ் அதிசயத்தை கண்டு திகைத்து நின்றனர். ஒரு குலத்திற்கு ஒரே மைந்தன் என்று கருதாது தர்ம நெறியை காத்தலே தக்கதென்று கருதிய அம்மனுவேந்தருடைய அரசாட்சியின் திறத்தை ஆரே அடக்க வல்லார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்து இன்னும் ஒரு பேஜ் இருக்கு, அதையும் வாசிடுறேன். சோ நீதி தவறாத நிருபர், தியாகேசா, நீ என் மனதிலிருந்து உணர்த்திய வண்ணம் நீதியை செலுத்துகின்றேன். அவருக்குள்ள இன்ட்யூஷனை பாருங்க. தியாகேச பெருமானே, நீ என் மனதிலிருந்து உணர்த்திய வண்ணம் நீதியை நான் செலுத்துகின்றேன். குற்றவாளிகளை தண்டிப்பது அவருக்கு மறுமையில் நரகம் எய்தாதிருக்கும் பொருட்டே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்ப குற்றவாளிகளை இந்த பிறவியிலேயே தண்டிச்சிருக்காங்கன்னு வைங்க, மறுமையில நரகத்துல போய் அதை அனுபவிக்க வேண்டாம். நம்ம இங்கே போய் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டோம்னா கண்டிப்பா நரகத்துல போய் அனுபவிக்கணுங்கிறத இதுல சொல்றாங்க. குற்றவாளிகளை தண்டிப்பது அவருக்கு மறுமையில் நரகம் எய்தாதிருக்கும் பொருட்டே ஆகும். அத்தண்டனையை கண்டு மற்றவர் குற்றம் செய்யாது உய்யும் பொருட்டும் ஆகும். இப்ப இது மற்றவங்களுக்கும் ஒரு பாடம். இந்த தப்பு பண்ணா நமக்கு இந்த தண்டனை அப்படின்னு மற்றவங்களுக்கும் அது ஒரு பாடம். அவனும் இதுல எஸ்கேப் ஆயிட்டான்னா நரகத்துல போய் அவன் அனுபவிக்கணும். அதை நிறுத்துறதுக்காகவும் இவர் இந்த மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்கிறதுங்கிறது முக்கியங்கிறார். ஆதலின் நான் என் மகன் மீதுள்ள கருணையினால் அவனுக்கு கொலை குற்றம் இப்பிறவியிலேயே கழியும் பொருட்டும் மறுமையிலும் நரக வேதனை சாராதிருக்கும் பொருட்டும் தண்டிக்கின்றேன். அப்ப இந்த பிறவிலே அனுபவிச்சு தீர்த்தட்டும், நரகத்துல போய் அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த நியாயத்தை இப்படி பண்ணியிருக்கேன், அவனுக்கு தண்டனையை நான் இப்படி கொடுக்குறேன்னு சொல்றாரு. இல்லையேல் குற்றம் ஒன்றுக்கு 1000மாக பெருகி மறுமையில் குற்றம் செய்தோர் துன்புறுவார். அடுத்தது பாருங்க, ஒரு குற்றத்துக்கு நம்ம குற்றம் 1 செஞ்சா அதை குற்றம் 1 தான் நம்ம அணிவிக்கணும் இல்ல, 1000மாக பெருகி மறுமையில் குற்றம் செய்தோர் துன்புறுவார். அப்படி இந்த வட்டி நமக்கு இப்ப பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் போட்டா வட்டியோட சேர்ந்து வருது, அத மாதிரி நம்ம செய்த ஒரு குற்றத்துக்கு அது 1000மா பெருகிதான் நம்ம நரகத்துல போய் அனுபவிச்சோம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, குற்றம் ஒன்றுக்கு 1000மாக பெருகி மறுமையில் குற்றம் செய்தோர் துன்புறுவார். கருணை கடலே, என் மகனுடைய ஆவி குற்றம் அகன்று நன்மை அடைக என்று தியாகராஜ பெருமானை தியானித்து மகன் மீது தேரை செலுத்தினார். சோ இது எல்லாமே அவர் வேண்டாரு. அவரே விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் தியாகராஜ பெருமானை தியானிக்கிறாரு. என்ன சொல்றாரு, என் மகனுடைய ஆவி, அந்த சோல், அந்த ஆவின்னு வச்சுக்கோங்களேன், அது குற்றம் அகன்று நன்மை அடைக. குற்றம் இருக்கக்கூடாது, குற்றம் நரகத்தில் போய் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால நான் தண்டனை கொடுக்கறதுனால இந்த குற்றம் அகன்று அது நன்மை அடைக என்று தியாகராஜ பெருமானை தியானித்து மகன் மீது தேரை செலுத்தினார். வீதி விடங்கருடைய உடம்பு சக்கரத்தில் அகப்பட்டு அறைப்பட்டது. அது கண்ட மன்னவர் கண்மாரியும் விண்ணவர் பூமாரியும் பெய்தனர். தேவரும் கணங்களும் புடைசூழ மலவிடை மீது மணிகண்ட பெருமான் உமையம்மையாரோடு தோன்றி அருளினார்.
அகக்கண்ணால் கண்ட ஆண்டவனை அரசர் புறக்கண்ணாலும் கண்டார். செஞ்சடையில் விளங்கும் பிஞ்சு மதியையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் மரகத கொடி போன்ற மங்கை நல்லாளையும் கண்குளிர கண்டு கைகூப்பி. அப்ப இதுவரை அவர் தத்தாடை மூலம் தான் அவர் சிவபெருமானெல்லாம் பார்த்திருக்காரு. இப்போ நேராவே பாக்குறாரு. அம்மா 2 பேருமே அவருக்கு காட்சி கொடுக்காங்க. அரசருக்கு சிவனும் அம்மாவும் காட்சி கொடுக்குறாங்க. பார்த்துட்டு துதிக்கிறாரு. சிவபெருமான் கருணை மழை பொழிந்து, மனுச்சோளா நினது செங்கோல் வாழ்க, நின் புகழ் உலகலாம் ஓங்குக என்று அருள் புரிந்தார். அருள்மழையால் இறந்த ஆண் கன்றும் சிறந்த கோன் கன்றும் மதிமந்திரியும் உயிர் பெற்று எழுந்தனர். இப்ப பாருங்க, எல்லாரும் உயிர் பெற்றாச்சு. இப்ப அவன் மகனும் இறந்தவன் எந்திரிச்சிட்டான். அந்த கன்றுக்குட்டியும் உயிர் வந்துட்டு, அந்த மந்திரி மகனுக்கு பல மந்திரி போய் நான் இருக்கேன்னு இறந்தாரு, அவரையும் உயிர் பெற்று எழுந்தனர். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னு சொல்றாங்க. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. அவன் நினைச்சா ஏதாவது நடக்காம இருக்குமா? கண்டிப்பா நடந்துரும். அவன் நினைச்சா போதும் இல்லையா? சொல்றாங்க. சிவபெருமான் நெடுங்காலும் நில உலகை நீதி வலுவாது அரசு புரிந்து நமது சிவபதம் அடைவாய் என்று அருள் புரிந்து மறைந்தருளினார் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் நெடுங்காலம் நீ இந்த நில உலக நீதி வலுவாம அரசு புரிந்து நீ சிவபதம் அடைவாய்ன்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. எழுந்த அரசிலம் குமாரர் தந்தையார் தாழ்மலர் மேல் வீழ்ந்தார். மைந்தனை எடுத்து மார்போடு அணைத்து மனமகிழ்ந்து, என் கண்ணே, உன்னால் காணக்கூடாத கடவுளை கண்டேன். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த பையனை மைந்தனை எடுத்து மார்போடு அணைச்சுக்கிட்டு மனமகிழ்ந்து, என் கண்ணா, உன்னாலதான் காணக்கூடாத அந்த கண்ணுதர் கடவுளை என்னால பார்க்க முடிஞ்சுது. நீயே எனது குல விளக்கு, உன்னை ஒப்பார் விண்ணிலும் மண்ணிலும் இல்லை என்றார். மந்திரியார் தொழ அவரையும் தழுவி அவருடைய அன்பை பாராட்டினார். தன் கன்றை கண்டு பசு மடி சுரந்து மோந்து மகிழ்ந்து நின்றது. கன்று பால் உண்டு பறிந்து நின்றது அப்படின்னு. இப்ப எல்லாருமே சந்தோஷம் ஆயிட்டாங்க இல்லையா? மகன் உயிர் வந்த உடனே அந்த தன்னுடைய மகனாலதான் சிவருமானும் அம்பாலும் காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த கிடைக்கும் நீதான் காரணம், என்னுடைய குலவிளக்கு நீதான் மகனை சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மந்திரியும் அவரும் உயிர்த்தந்து அவர் ரொம்ப சந்தோஷம். அந்த பசுவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு கன்றுக்கு பால் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இவ்வதிசயத்தை கண்டு எல்லோரும் இன்ப கடலில் மூழ்கினர். அரசமாதேவியார் அளவற்ற ஆனந்தமுற்று மகனை அணைத்து மகிழ்ந்தனர். எல்லோருமாக திருக்கோயிலுக்கு போய் பெருங்கருணை புரிந்த விரைமுடி பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து வாயார வாழ்த்தி தலையார கும்பிட்டு நெஞ்சார நினைத்து முறைப்படி வழிபாடு செய்தனர். இவ்வரசாட்சி தரத்தை உலகலாம் புகழ்ந்து போற்றின. பின்னர் மன்னர் மகனுடன் அரியணை மீது இருந்து தன் அழியுடன் மன்னகமெல்லாம் மாட்சிமையுற ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வரும் பெருங்கருணை வரலாற்றை அன்பர்கள் ராமலிங்க அடிகள் எழுதிய மனுமுறை கண்ட வாசகத்தினாலும் அதன் நுட்ப திட்பங்களை ஆறுமுக நாவலர் எழுதிய சூசனத்தாலும் படித்து இன்புறுக அப்படின்னு இந்த விஷயம் கொடுத்திருக்கிறத சொல்றாங்க. இவ்வரிய நீதியினை வியந்து கற்பு நலமிக்க கண்ணகி பாண்டியனிடம் வழக்குரைத்த போது மிக மிக அழகாக எடுத்து கூறுமாறும் அன்பர்கள் படித்து இன்புறுக அப்படின்னு சொல்லி அந்த பாட்டையும் இங்க கொடுத்து முடிச்சிருக்காங்க மாஸ்டர். இதுதான் மனுநீதி சோழனுடைய நமக்கு வரலாறு புராணத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. மனுநீதி கண்ட புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் மாஸ்டர். சிவடன் எல்லாம் பொறுமையை கேட்ட உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர்.